உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அமெரிக்காவில் இருக்கிற லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துல காட்டுத்தீ அதிகமாக பரவிட்டு வருது. அதனால அங்கே இருக்க மக்கள் வெளியேற்றப்படுறாங்க. அங்கே இருக்க மின்சாரம்லாம் தடைப்பட்டுருக்கு. அதே சமயம் அவங்களுக்கு தேவையான அவசர கால உதவி அதெல்லாம் அமெரிக்கா பீப்புள் லாஸ் ஏஞ்சல்ஸில் நிறையாவே பண்ணிகிட்ருக்காங்க. ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். அங்க காட்டுத்தீ அதிகமா பரவிட்டு இருக்கிறதுன்னு சொல்றாங்க. அதுவும் அங்கே அடிக்கிற அந்த பருவகால காற்று நிலை காரணமாக அந்த தீ இன்னும் கொஞ்சம் வேகமாக பரவிட்டு வரதா சொல்கிறாங்க. அங்கே ஒரு 5 இன்னும் தீ அப்பப்போ எங்கெல்லாம் பரவிட்டு வருது அப்படின்ற மாதிரி நியூஸ் அப்பப்போ மக்கள்கிட்ட சொல்லிட்டு வராங்க. ஆமா ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். இப்போது காட்டுத்தீ வருது அப்படின்னா மக்கள் ஒரு ஆர்டிஃபிஷியல் ரெயின் உருவாக்கி அதை அணைக்க முடியாதா? இப்போ ஆர்டிஃபிஷியல் ரெயின் அப்படின்னா அதில் ஏதாவது கெமிக்கல் கலந்துருக்கலாம். ஆனால் அது மூலமாக பாதிப்பு வருமா வராதா அந்த மாதிரிலாம் யோசித்து பார்த்துட்டு பாதிப்பு வரலை அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் ரெயின் மூலமாக அந்த இடத்துல இருக்க அந்த தீயை கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்றத யாரும் இது வரைக்கும் ரிசர்ச் பண்ணியிருக்காங்களா? நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. அந்த மாதிரி மேபி அவங்க பண்ணியிருக்கலாம். இப்போ இருக்கிற மக்கள் நம்ம வாழ்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான சூழ்நிலையை நாம் தான் உருவாக்கிக்கணும். இயற்கை சீற்றங்கள் அதிகமாக வரலாம், இல்லை மனிதர்களாலேயும் பாதிப்புகள் வரலாம். அந்த மாதிரி எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி தான் நம்ம வாழ்கிற இடங்களில் நாம் இப்போ இருக்க டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நம்ம பண்ணணும். அதிகமாக வெள்ளம் வருது அப்படின்னா அந்த வெள்ளத்தை கட்டுப்படுத்துறதுல இருந்து வீடுகள் உடைமைகள் எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்கும் டெக்னாலஜியை யூஸ் பண்ணணும். காட்டுத்தீ, நிலநடுக்கம், சூறாவளி இந்த மாதிரியான சில விஷயங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வீடுகளையும் வாழ்கிற இடங்களையும் நம்ம எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கிறது அப்படின்றதையும் நம்ம டெக்னாலஜி மூலமாக நம்ம கற்றுக்கணும். இனி போக போக வரும் காலங்களில் நம்ம டெக்னாலஜியை இதுக்கு தான் யூஸ் பண்ணணும். இன்னும் பொழுதுபோக்குக்கு மட்டுமே நம்ம உபயோகிக்கக்கூடாது. ஆமாம், அதுவும் கரெக்டு தான். இப்போது காட்டுத்தீ அங்கே வேகமாக பரவிட்டுருக்கு அப்படின்ற பட்சத்தில் அங்கே ஏர் பொல்யூஷன் அதிகமாக வந்திருக்கலாம். அதுக்கு அடுத்த மாதிரி ஏர் பொல்யூஷனை எப்படி காட்டுத்தீயை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்றத இப்போதைக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதனால ஏர் பொல்யூஷன் லெவலை எப்படியெல்லாம் கட்டுப்படுத்துறது, பாதிப்பு எதுவும் இல்லாத மாதிரி என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்றதையும் பார்க்கணும். ஆமா, இப்ப நிறைய மக்கள் உடைமைகளை இழந்திருப்பாங்க, வீடுகளை இழந்திருப்பாங்க. அவங்க எதிர்கால திட்டங்கள் நிறைய இருந்திருக்கும், அதையும் அவங்க இழந்திருப்பாங்க. இதெல்லாம் அங்க இருக்க கவர்மெண்ட், அரசாங்கம் அதை யோசிச்சு பார்த்து முடிவு பண்ணணும். இது நம்மளுக்கு அவங்களுக்கு மட்டும் கிடையாது, பின்னாடி வர பீப்புள்ஸ் மக்களுக்கு ஸோ இதெல்லாம் ஒரு விஷயம் இருக்கு. நம்ம இதெல்லாம் வந்தா எப்படி நம்மளை பாதுகாக்கிறது, அரசாங்கம் என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்றத மற்றவங்களும் அதை யோசிச்சு பண்ணணும். யாருக்காவது ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா அந்த முடிவை அவங்க அடுத்தவங்க கிட்ட சொல்லி எல்லாரும் புரியுற மாதிரி பண்ணி அது நல்ல விஷயமா இருந்தா, பாதகமா இல்லாம இருந்தா அதை எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கணும். இப்போ அங்கே இருக்க நிறையா பேர் வீடெல்லாம் இழந்திருப்பாங்க. அதை நியூஸ் சேனலெல்லாம் பார்த்துருப்பாங்க. சரி, தீ அணைஞ்சிருச்சுன்னு சொல்லி உள்ளே போக முயற்சி பண்ணுவாங்க, நம்ம இருந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்க்க. ஆனால் அங்கே மின் கம்பிகள் எரிஞ்சு அந்த மின்னோட்டத்தோட கீழே விழுந்து கிடக்கலாம். அப்புறமா எரிவாயு உங்களுக்கே தெரியும், இங்கே லாஸ் ஏஞ்சல்ஸு அந்த மாதிரி ரொம்ப டெவலப்டு கண்ட்ரிலெல்லாம் கேஸ் இணைப்பு ஒரு பைப் மூலமாக கொடுத்துருப்பாங்க. அதில் திறந்த எரிவாயு, மின் இணைப்பு இதெல்லாம் இருந்திருக்கலாம். அதுக்கப்புறமா எரிஞ்சு போய் தொப்ப தொப்பன்னு விழுகிற கட்டிடமாக இருக்கும். நம்ம போய் பார்க்குற நேரத்தில் விழுந்துற மாதிரி நிலைமையெல்லாம் இருக்கும். அந்த மாதிரிலாம்
ஆபத்துக்கள் வந்து இருக்கு. அதாவது அங்க இருக்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அங்க அறிவிப்புகள் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து மக்கள் வந்து அங்க உள்ள போய் பார்க்க முடியும். அப்புறமா அங்க இருக்க பொருட்கள கொள்ளையடிக்கிறதுக்குன்னு சில சில இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வளங்களெல்லாம் பாதுகாக்கணும். அவங்களோட ப்ரா ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் வந்து மிஸ் ஆகாத மாதிரி பாதுகாக்கிற மாரி இருக்கணும். அப்படிலாம் வந்து நெறைய விஷயங்கள் வந்து இருக்கு. சில பேர் என்ன சொல்றாங்க, இது வந்து மேன்மேடு தான். யாரோ ஒருத்தர் வந்து வில்லேஜ் ஒரு காரு வந்து இந்த மாதிரி ஒரு தீப்பொறிய வந்து எடுத்துட்டு போனாரு. அப்படின்ற மாரி சொல்லிட்டுருக்காங்க. அத வந்து போலீஸ் வந்து விசாரிச்சுட்ருக்காங்க. எதனால வந்திருக்கு அப்படின்றது இனிமே தான் கண்டுபிடிப்பாங்கன்னு நெனைக்கிறோம். அங்க நிறைய பேர் வந்து வீடு வச்சிருப்பாங்க. தொழில்கள் நிறைய நடந்துட்டு இருக்கும். வேலையெல்லாம் நிறைய பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே வந்து அழிஞ்சு போயிடுச்சு. நிறைய இடத்துல வந்து கரண்ட் இல்லாம, மின்சாரம் இல்லாம நிறைய வேலைகள் வந்து பழுதாயிருக்கும், நின்றுக்கும் பாதியிலேயே. இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஒரு சில ஒரு சில விஷயங்கள் ஒரு இயற்கை பேரிடர்னாலும் சரி, அது வந்து ஒரு மனிதனால வரனாலும் சரி, நிறைய விஷயங்கள் ஒன்று நம்ம வந்து சேர்ந்து தான் வாழ்கிறோம் அப்படின்றனால ஒரு பாதிப்பு இன்னொரு இடத்த பாதிப்பு ஏற்படுத்தும். இப்போ மனிதர்கள்னால வர்றது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மனிதர்கள் நினைக்கலாம், சரி இந்த இடத்த வந்து இப்படி பண்ணுனா டேமேஜ் ஆகும் அப்படின்னு. அப்படிலாம் இல்ல. அது வந்து இயற்கையோட சம்மந்தப்பட்டது. இயற்கை ஒரு இடத்துல வந்து இப்போ வந்து அங்கே கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா, அது உலகம் ஃபுல்லாக தான் வந்து அதுக்குடைய பாதிப்பை காட்டும். அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கணும். அதனால மக்கள் வந்து இன்னமும் வந்து சிறுபுத்தியோட இருக்கக்கூடாது. சப்போஸ் அது வந்து மேன்மேடாக இருந்தா அதுவும் உண்மைதான். புகையெல்லாம் அதிகமாக வந்திருக்கும். அதனால பீப்புள்ஸ் வந்து புகை அப்படின்னாலே நம்ம மூச்சு குழலுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால மாஸ்க் போட்டுக்கணும். தீ பாதிப்பு வருது அப்படின்னா அங்கே இருக்க புகையினால மாஸ்க் போட்டுப்பாங்க. அப்புறமா அந்த தூசியெல்லாம் கண்ணில் படாத மாதிரி இருக்கிறதுக்கு க இது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற ஒரு ஷீட்டோ இல்லாட்டின்னா கண்ணை பாதுகாக்கிற மாதிரி இருக்க கண்ணாடி, அது உடையாத மாதிரி இருக்கணும். சில சமயம் நம்மளுக்கு என்ன சொல்கிறது, நம்ம அவசரமாக ஓடுறப்ப அப்படின்ற மாதிரியான பொருட்களை வச்சு தான் நம்ம வந்து பண்ணணும். கண்டிப்பா அங்க வந்து காற்று மாசுபாடு அதிக லெவலே இருந்திருக்கும். அங்கே நெருப்பு அதிகமாக வந்திருக்கனால காற்றோட ஈரப்பதம் கம்மியாக இருக்கும். அங்கே இருக்க கிளைமேட்டுக்கு அந்த காற்று வந்து அதிகமாக வீசுது. அதே மாதிரி அங்கே வந்து அந்த காற்றில் இருக்க ஈரப்பதம் கம்மியாக இருக்குது. அங்கே அதிகளவு நெருப்பு வந்திருக்கனால அந்த இடமே வந்து வெப்பநிலை அதிகமாக இருந்திருக்கும். இது நிறைய பேருக்கு கவலை தர விஷயமா தான் இருக்கும். நிறைய பேர் உடைமைகளையும் வீடுகளையும் நிறைய பேர் வந்து இழந்தும் இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கும். அங்கே இருக்க அரசாங்கம் ஒவ்வொன்றா வந்து மக்களுக்கு வந்து உதவிக்கரம் நீட்டிட்டு வராங்க. இனிமே தான் வந்து அங்கே என்னென்ன நடக்குது அப்படின்றது தெரியும். காட்டு தீ கட்டுக்குள்ளே வந்துருச்சா இல்லையான்றதும் இனிமே தான் தெரியும்.